அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமணம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக வணிகம் செய்து பெரும் வருவாயுடன் மக்கா திரும்பினார்கள். கத்தீஜா தங்களது பொருளில் இதற்கு முன் கண்டிராத பெரும் வளர்ச்சியை கண்டார். மேலும் மைஷாராவும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கண்ட நற்பண்புகள், உயர் சிந்தனை, பேச்சில் உண்மை, நண்பகத்தன்மை ஆகியவற்றை கத்தீஜாவிடம் விவரித்தார். கணவரை இழந்திருந்த கத்தீஜாவை பல குறைஷி தலைவர்கள் மணமுடிக்க விரும்பிய போது அதனை மறுத்து வந்த கத்தீஜா தனக்கு ஏற்ற கணவர் முகம்மது அவர்கள்தான் முடிவெடுத்தார். தனது எண்ணத்தை தோழி நபிசா பின்த் முஹானிப் இடத்தில் தெரிவித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கத்தீஜாவின் விருப்பத்தை கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தந்தையின் சகோதரர்களிடம் இது பற்றி கூறினார்கள். அவர்கள் கத்தீஜாவின் தந்தையுடைய சகோதரரிடம் பேசி திருமணத்திற்கு முடிவு செய்தார்கள். ஷாமிலிருந்து திரும்பிய 3ஆம் மாதத்தில் அவ்விருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. அதில் ஷாம் கிளையாரும் மூல கோத்திரத்தின் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 மாடுகளை மஹராக கொடுத்தார்கள். அப்போது கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது 40. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வயதோ 25. அவர் அறிவாலும் செல்வத்தாலும் குடும்பத்தாலும் மிக சிறந்த பெண்மணியாக விளங்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவரே முதல் மனைவி. இவர் மரணித்த பின்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு பெண்ணை மணமுடித்தார்கள். தொடரும் இந்த பயணம். தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.